அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் பொருளாதாரத்துல 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள மிக முக்கிய வினாக்கள் இன்று நாம் பார்க்க போறோம். அதற்கு முன் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் வினா, டேஸ் வருவாயை தலா வருமானம் என்று அழைக்கிறோம்? ஆப்ஷன் ஏ சராசரி, ஆப்ஷன் பி மொத்த, ஆப்ஷன் சி மக்கள், ஆப்ஷன் டி மாத. சரியான பதில் ஆப்ஷன் ஏ சராசரி வருவாயை தலா வருமானம் என்று நாம் அழைக்கிறோம். இரண்டாவது வினா, G8 நாடுகளின் கூட்டமைப்பில் உறுப்பு நாடாக இல்லாத நாடு எது? G8 நாடுகளில் கூட்டமைப்பில் உறுப்பு நாடாக இல்லாத நாடு எது? ஆப்ஷன் ஏ ஜப்பான், ஆப்ஷன் பி கனடா, ஆப்ஷன் சி ரஷ்யா, ஆப்ஷன் டி இந்தியா. சரியான பதில் ஆப்ஷன் டி இந்தியா. ஏன்னா G8 கூட்டமைப்பில் இந்தியா இல்லை. அடுத்தது மூன்றாவது வினா, சார்க் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகளில் இல்லாத ஒன்று எது? சார்க் கூட்டமைப்பில் உறுப்பு நாடுகளில் இல்லாத ஒன்று கீழ்கண்டவற்றில் எந்த நாடு? ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி பாகிஸ்தான், ஆப்ஷன் சி சீனா, ஆப்ஷன் டி பூட்டான். சரியான பதில் ஆப்ஷன் சி சீனா. ஏன்னா சீனா சார்க் கூட்டமைப்பில் இல்லை. இப்ப நம்ம சார்க் கூட்டமைப்பு பத்தி பார்ப்போம். சார்க் கூட்டமைப்பு டிசம்பர் 8, 1985ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. அதன் தலைமையகம் எங்கு உள்ளதுன்னா நேபாளம், காத்மண்ட். எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னா டிசம்பர் 8, 1985. தலைமையகம் எங்கு உள்ளதுன்னா நேபாளம், காத்மண்ட். அடுத்தது சார்க் அமைப்புல கடைசியா எந்த நாடு சேர்ந்துச்சுன்னா ஆப்கானிஸ்தான். ஓகே. நாலாவதுனா, முதன்மை காரணிகள் என்பன டேஸ்? ஆப்ஷன் ஏ நிலம், மூலதனம், ஆப்ஷன் பி மூலதனம், உழைப்பு, ஆப்ஷன் சி நிலம், உழைப்பு, ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. சரியான பதில் ஆப்ஷன் சி நிலம், உழைப்பு. முதன்மை காரணிகள் என்பன நிலம், உழைப்பு. ஓகே. ஐந்தாவது வினா, தொழில் முனைவோர் டேஸ் என அழைக்கப்படுகிறார்? ஆப்ஷன் ஏ பரிமாற்றம் செய்பவர், ஆப்ஷன் பி சமுதாய மாற்றம் காணும் முகவர், ஆப்ஷன் சி அமைப்பாளர், ஆப்ஷன் டி தொடர்பாளர். சரியான பதில் ஆப்ஷன் பி தொழில் முனைவோர் சமுதாய மாற்றம் காணும் முகவர் என்று அழைக்கப்படுகிறார். ஆறாவது வினா, உற்பத்தி காரணிகளை டேஸ் ஆக பிரிக்கலாம்? உற்பத்தி காரணிகளை டேஸ் ஆக பிரிக்கலாம்? ஆப்ஷன் ஏ 3, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் டி 6. சரியான பதில் ஆப்ஷன் பி 2. ஏழாவதுனா, டேஸ் பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார்? ஆப்ஷன் ஏ ஆடம் ஸ்மித், ஆப்ஷன் பி மன்மோகன் சிங், ஆப்ஷன் சி ஆல்பர்ட் மார்ஷல், ஆப்ஷன் டி சர்கான் மார்ஷல். சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஆடம் ஸ்மித் பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். எட்டாவதுனா, பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? எந்த ஆண்டு பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம் இயற்றப்பட்டது? ஆப்ஷன் ஏ 2002, ஆப்ஷன் பி 2001, ஆப்ஷன் சி 1999, ஆப்ஷன் டி 2004. சரியான பதில் ஆப்ஷன் ஏ 2002. ஒன்பதாவது வினா, 1988ஆம் ஆண்டு டேஸ் சட்டம் இயற்றப்பட்டது? ஆப்ஷன் ஏ பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம், ஆப்ஷன் பி ஊழல் தடுப்பு சட்டம், ஆப்ஷன் சி பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம், ஆப்ஷன் டி ரியல் எஸ்டேட். சரியான பதில் ஆப்ஷன் பி ஊழல் தடுப்பு சட்டம். 1988ஆம் ஆண்டு ஊழல் தடுப்பு சட்டம் இயற்றப்பட்டது. பத்தாவது வினா, ரியல் எஸ்டேட் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆப்ஷன் ஏ 2018, ஆப்ஷன் பி 2015, ஆப்ஷன் சி 2017, ஆப்ஷன் டி 2016. சரியான பதில் ஆப்ஷன் டி 2016. 2016 தான் ரியல் எஸ்டேட் சட்டம் இயற்றப்பட்டது. 11வது வினா, இந்திய இரும்பு எஃகு ஆணையம் SAL சாய் ஒரு டேஸ் நிறுவனம் ஆகும்? ஆப்ஷன் ஏ மணிரத்னா நிறுவனம், ஆப்ஷன் பி மகாரத்னா நிறுவனம், ஆப்ஷன் சி நவரத்னா நிறுவனம், ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. சரியான பதில் ஆப்ஷன் பி மகாரத்னா நிறுவனம். இந்திய இரும்பு எஃகு ஆலை நிறுவனம் ஒரு மகாரத்னா நிறுவனம். 12வது வினா, பொதுத்துறை டேஸ் நோக்கம் உடையது? ஆப்ஷன் ஏ லாப நோக்கம், ஆப்ஷன் பி சேவை நோக்கம், ஆப்ஷன் சி ஊக வணிக நோக்கம், ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. சரியான பதில் ஆப்ஷன் பி சேவை நோக்கம். பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்தும் சேவை நோக்கம் கொண்டது. 13வது வினா, மார்ச் டேஸாம் ஆண்டு அமைச்சரவை தீர்மானத்தால் திட்டக்குழு அமைக்கப்பட்டது? எந்த ஆண்டு திட்டக்குழு அமைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1950, ஆப்ஷன் பி 1947, ஆப்ஷன் சி 1951, ஆப்ஷன் டி 1949. சரியான பதில் ஆப்ஷன் ஏ 1950. எந்த ஆண்டு திட்டக்குழு அமைக்கப்பட்டதுன்னா 1950 மார்ச்.
14வது இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் பி காந்தி, ஆப்ஷன் சி ராஜாஜி, ஆப்ஷன் டி டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. சரியான பதில் ஆப்ஷன் டி டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். 15வது மனிதவள மேம்பாட்டு குறியீடு HDI கணக்கில் பின்வரும் எந்த பரிணாமம் எடுத்துக் கொள்ளப்படவில்லை? பின்வரும் மனிதவள மேம்பாட்டு குறியீடுல எந்த பரிணாமம் எடுத்துக் கொள்ளப்படவில்லை? ஆப்ஷன் ஏ பாலினம், ஆப்ஷன் பி உடல்நலம், ஆப்ஷன் சி கல்வி, ஆப்ஷன் டி வருமானம். சரியான பதில் ஆப்ஷன் ஏ பாலினம். ஏன்னா HDIல இந்த பாலினத்தை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க, மற்ற மூணும் உண்டு. 16வது பின்வரும் எம்மாநிலத்தின் கல்வியறிவு தேசிய கல்வியறிவு விகிதத்தை காட்டிலும் அதிகமாக உள்ளது? பின்வரும் எந்த மாநிலத்தில் கல்வியறிவு தேசிய கல்வியறிவு விகிதத்தை காட்டிலும் அதிகமாக உள்ளது? ஆப்ஷன் ஏ ஆந்திர பிரதேசம், ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம், ஆப்ஷன் சி தமிழ்நாடு, ஆப்ஷன் டி கர்நாடகா. சரியான பதில் ஆப்ஷன் சி தமிழ்நாடு. 17வது பாலின விகிதம்னா என்ன? ஆப்ஷன் ஏ வயதான ஆண் மற்றும் வயதான பெண் விகிதம், ஆப்ஷன் பி ஆண்கள் மற்றும் பெண்கள் விகிதம், ஆப்ஷன் சி ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே நிலவும் சமூக தொடர்பு, ஆப்ஷன் டி 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் என்ற விகிதம். சரியான பதில் ஆப்ஷன் டி பாலின விகிதம் என்றால் என்ன? 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் என்ற விகிதம். ஓகே, அடுத்தது 18வது பொறுத்துக. இதற்கு சரியான பதில் 4 3 2 1. ஃபர்ஸ்ட் தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 2010. தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010. பல்லுயிர் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 2002. பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம் 2002. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டுனா 1986. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. வன பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 1980. வன பாதுகாப்பு சட்டம் 1980. அடுத்தது 19வது மூன்றாம் துறையில் அடங்குவது டேஸ். மூன்றாம் துறையில் அடங்குவது டேஸ். ஆப்ஷன் ஏ போக்குவரத்து, ஆப்ஷன் பி காப்பீடு, ஆப்ஷன் சி வங்கியல், ஆப்ஷன் டி இவை அனைத்தும். சரியான பதில் ஆப்ஷன் டி இவை அனைத்தும். மூன்றாம் துறையில் அடங்குவது எதுனா போக்குவரத்து, காப்பீடு, வங்கியல். 20வது எந்த துறையில் தொழிலமைப்பு முறை சேர்க்கப்படவில்லை? எந்த துறையில் தொழில் அமைப்பு முறை சேர்க்கப்படவில்லை? ஆப்ஷன் ஏ முதன்மை துறை, ஆப்ஷன் பி இரண்டாம் துறை, ஆப்ஷன் சி சார்பு துறை, ஆப்ஷன் டி தனியார் துறை. சரியான பதில் ஆப்ஷன் டி தனியார் துறை. தனியார் துறையில் தொழில் அமைப்பு முறை சேர்க்கப்படவில்லை. ஓகே நண்பர்களே, இன்று நாம் பொருளாதாரத்துல மிக முக்கிய வினாக்கள் என்று நாம் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு